ஹலோ எவ்ரிவன், நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தேவா ஸ்டோரி டைம். இன்றைக்கி நம்ம ஒரு புது மூவியை தான் பார்க்க போகிறோம். மூவியோட ஒன்லைனர் என்னென்னா, ஹீரோக்கு டைம் ட்ராவல் பண்ணுற மாத்திரை கிடைக்குது. அதை வச்சு இறந்து போனவரோட காதலியை உயிரோட கொண்டு வரலான்னு ஆசைப்படுறாங்க. ஆனால் அதில் ஒரு பிரச்சனை இருக்குது. அவர் எதனா ஒன்று மாற்றினாலும் 20 வருஷமாக அவர் வளர்த்துட்ருக்க அவரோட பொண்ணே கண்ணுக்கு தெரியாமல் மறைஞ்சு போகலாம். அவங்க பொண்ணையும் காப்பாற்றணும், அவரோட காதலியும் காப்பாற்றணும். அவங்க 2 பேரையும் காப்பாற்றினாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த மூவி. இப்போ வாங்க இந்த மூவிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு கிராமத்தை தான் காமிக்கிறாங்க. அங்கே ஹீரோவும் மெடிக்கல் ரெஸ்கியூ டீமாக போயிருக்காங்க. அங்கே இருக்கவங்களுக்கு ஹீரோவும் ஹீரோட டீம் சேர்ந்தவங்களும் மெடிக்கல் ஹெல்ப்லாம் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்புறதுக்காக போகிறாங்க. அப்போது ஒரு தாத்தா கையில் ஒரு கை குழந்தையோட தூக்கிட்டு காப்பாற்றுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வராங்க. ஹீரோட டீமும் சொல்கிறாங்க, நாங்கள் இப்போ இந்த ஹெலிகாப்டரை விட்டோன்னா 2 வாரம் நாங்கள் இங்கேயே தான் இருக்கோம், எங்களுக்கும் குடும்பம்லாம் இருக்குது, நாங்கள் போய் பார்க்கணும்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. செக்யூரிட்டியும் போ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஹீரோவும் ஏறி உக்காந்துடுறாங்க. ஆனால் அந்த குழந்தைய பார்க்கும்போது ஹீரோக்கு காப்பாற்றணும்னு தோணுது. அதனால நான் 2 வாரம் கழிச்சு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவும் இறங்கி வந்துடுறாங்க. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு தான் காமிக்கிறாங்க. அந்த குழந்தையும் காப்பாற்றிடுறாங்க. காப்பாற்றிட்டு ஹீரோ ஸ்மோக் பண்ணிட்டு உக்காந்துட்டு இருக்காரு. இப்போ அந்த தாத்தாவும் வராங்க. வந்தோடனே ஹீரோ அந்த ஸ்மோக்கை கீழே போட்டு உங்களோட பேத்தியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு அந்த தாத்தாவும் இல்லை, என் பேத்தி கிடையாது, நான் காட்டு வழியாக போனால் அப்போ இந்த காட்டில் கிடைச்ச குழந்தை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த குழந்தைய கொண்டுட்டு வந்தது மட்டும்தான் நான், இந்த குழந்தையோட உயிரை காப்பாற்றினதே நீங்கள் தான், அதனால உங்களுக்கு எதனா ஆசை இருக்கா அப்படின்ற மாதிரி அந்த தாத்தா கேட்குறாங்க. ஹீரோவும் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு இருக்குது, அந்த முகத்தை நான் ஒரே ஒரு வாட்டி பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன், ஆனால் அது நடக்காத ஆசை அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறாங்க. அந்த தாத்தாவை ஒரு கழுத்தில் செயின் மாதிரி போட்டிருக்காங்க. அந்த செயினில் ஒரு பாட்டில் இருக்குது. அந்த செயினை கட்டி ஹீரோ கையில் கொடுக்குறாங்க. ஹீரோவும் வாங்கிக்கிறாங்க. இப்போ அங்கேருந்து சீன் கட் பண்ணி 1985 அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு டால்ஃபின் ஷோ ஒன்று நடக்குது. அந்த டால்ஃபின் எல்லாம் ட்ரெயின் பண்ணுறது யாருன்னு பார்த்தா ஹீரோயின் தான் பண்ணுறாங்க. ஷோயுன் நம்ம இதில் ஹீரோயினே கூப்பிட்டுக்கலாம். அந்த கூட்டத்துக்கு நடுவில் ஒரு பையன் மட்டும் தூங்கிட்டு இருக்கான். அவன் வேறு யாருமே கிடையாது, ஹீரோ தான். அந்த ஷோவும் முடியுது. ஹீரோனி ஏஞ்சி வராங்க. இன்றைக்கும் நீ தூங்கிட்டியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கோச்சிக்கிட்டு முன்னாடி போகிறாங்க. நேற்று நான் நைட் ஷிஃப்ட் பார்த்தோமா, தான் கொஞ்சம் தூங்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவும் கெஞ்சிக்கிட்டே போகிறாங்க. பார்த்தா ஹீரோ கீழே விழுந்துடுறாங்க. திரும்ப ஏஞ்சி ஹீரோயின் பின்னாடி தான் போயிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயின் சமாதானம் ஆகிட்டு ஹீரோட கையை பிடிக்கிறாங்க. பார்த்தா கையில் காயமாக இருக்குது. இது எப்போ ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஹீரோவும் உன் பின்னாடி வந்துட்டு இருந்தெல்லாம் சேர் தடிக்க கீழே விழுந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோனும் திட்டிட்டு மருந்து போட்டு விடுறாங்க. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு தான் காமிக்கிறாங்க. ஹீரோன் சியூலில் வேலை செய்கிறாங்க. ஹீரோன் இருக்கிற இடமும் சியூல் தான். ஹீரோ பூசானில் இருக்காங்க. பூசான்லேருந்து ஹீரோனை பார்க்கறதுக்காக சியூலுக்கு வந்திருக்காங்க. இப்போ திரும்ப பூசானுக்கு போகணும் அப்படின்றதுக்காக ரயில்வே ஸ்டேஷனில் இருக்காங்க. அப்போ தான் ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க, நம்ம குழந்தை பெற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்கிறாங்க. ஹீரோ அதுக்கு எதுக்குமே ஆன்சர் பண்ணல. நான் பூசானுக்கு போயிட்டு உனக்கு கால் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. ஹீரோ பூசானுக்கு வந்துடுறாங்க. வந்தோடனே ஹீரோனுக்கு தான் கால் பண்ணுறாங்க. ஹீரோயின் கிட்ட பேசி முடிச்சுட்டு வெளில வராங்க. யாரோ இரும்புற மாதிரி சத்தம் கேட்குது. 2015 வந்தாங்களோ அவங்கள நம்ம ஹீரோன்னு சொல்லிக்கலாம். 1985 இருந்தாங்களோ அவங்கள நம்ம புது ஹீரோன்னு சொல்லிக்கலாம். புது ஹீரோவும் ஹீரோ பக்கத்தில் போய் பார்க்குறாங்க. பார்த்தோன்னே உங்களுக்கு எதனா ஹெல்ப் வேணுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஹீரோவும் இது என்ன இடம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இது பூசான் ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் எப்படி இங்கே வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஏஞ்சி வெளியில் வராங்க. வந்ததுக்கப்புறம் தான் புது ஹீரோட முகத்தையே பார்க்குறாங்க. அவங்க முகம் மாதிரியே இருக்குது. உன்னோட பேர் என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. என்னோட நேம் ஹான் சோயோன் அப்படின்ற மாதிரி புது ஹீரோவும் சொல்கிறாங்க. அது என்னோட நேம் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போதே பார்த்தா ஹீரோக்கு மூக்குலேருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு. புது ஹீரோவும் கர்ச்சிஃப் எடுத்து கொடுக்குறாங்க. ஹீரோவும் கர்ச்சிஃபை வாங்கிட்டு குடுகுடுன்னு ரெஸ்ட் ரூம்க்கு ஓடுறாங்க. புது ஹீரோவும் சார் அது என்னோட கர்ச்சிஃப் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பின்னாடியே போயிட்டு இருக்காங்க. ஒரு ரெஸ்ட் ரூம்குள்ளே ஹீரோ போய் கதவை சாத்திக்கிறாங்க. புது ஹீரோவும் பார்க்குறாங்க. சார் என்னோட கர்ச்சிஃப் கொடுத்தீங்கன்னா நான் போயிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிகிட்டே இருக்காங்க. கதவை தட்டி பார்த்துட்டே இருக்காங்க. டைம் ஆகுது, ஒருவேளை மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்து பார்க்குறாங்க. ஆனால் உள்ள ஹீரோ இல்லை. இப்போ அங்கேருந்து சீன் கட் பண்ணி 2015 தான் காமிக்கிறாங்க. ஹீரோ அந்த கிராமத்தில் இருந்து கிளம்பியிருப்பாங்க. ஏரோப்ளைனில் போயிட்டு இருக்கும்போது ரெஸ்ட் ரூமில் போய் அந்த டேப்லெட்டை யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ ரெஸ்ட் ரூமில் தான் மயக்கத்தில் இருக்காங்க. ஹீரோ போய் ரொம்ப நேரம் ஆகிட்டு இருக்கும். அதனால என்ன ஆச்சோ தெரியலையேன்னு சொல்லிட்டு அங்கே வேலை செய்கிறவங்களாம் கதவை தட்டி பார்த்துட்டு இருக்காங்க. சார் எதனா உங்களுக்கு ஹெல்ப் வேணுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ அந்த குரலை கேட்டு முழிச்சுக்கிறாங்க. இல்லை எனக்கு எந்த ஹெல்ப்பும் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பிளட்டை தொடச்சிக்கிட்டு வெளியில் வந்துடுறாரு. ஹீரோவும் அவரோட பிளேஸில் உட்காந்துட்டு நம்ம பார்த்துட்டு வந்தது இப்போ கனவா நிஜமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே அந்த மாத்திரையை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த நாள் காலைல தான் காமிக்கிறாங்க. ஹீரோ லங்ஸோட எக்ஸ்ரே பார்த்துட்டு இருக்காங்க. அது
அது யாரோடதுன்னு பார்த்தா ஹீரோடது. ஹீரோக்கு லங் கேன்சர் இருக்குது. அவர் அதிகமாக ஸ்மோக் பண்ணுவார். ஹீரோ எக்ஸ்ரேவை பார்த்துட்டு இருக்கும் போதே ஹீரோட அசிஸ்டன்ட் வராங்க. என்ன பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த எக்ஸ்ரேவை பார்க்குறாங்க. என்ன இந்த லங்ஸ் இவ்வளோ மோசமாக இருக்குது, லங் கேன்சரா, இன்னும் 6 மாதம் தான் உயிரோட இருப்பாங்க போலயே அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் அவங்களே சொல்கிறாங்க, இது உங்கள் ஃப்ரெண்டோடது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை இன்னும் அவன் 50 வருஷம் உயிரோட தான் இருப்பா, இது என்னோட பேஷண்ட்டோடது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரும் சரி இந்த மாத்திரையை செக் பண்ணுன்னு சொல்லிட்டு நான் டேஹோவை பார்க்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ அவங்க ஃப்ரெண்டும் அவங்களும் பேசிகிட்டு இருக்கிறது தான் காமிக்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்டு தான் திட்டிகிட்டு இருக்காங்க, டே நீ வெளில போய் டாக்டர்னு சொல்கிறாதரா, முன்ன பின்ன தெரியாதவங்க யாருன்னா மாத்திரை கொடுத்தா வாங்கி சாப்பிடுவாங்களா முதல்ல அப்படின்ற மாதிரி திட்டிகிட்டு இருக்காங்க. நீ சொல்கிற கதை நம்ப முடியலனாலும் கேட்க நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டும் கேட்குறாங்க. அப்புறம் அவங்களும் சொல்கிறாங்க, சரி நீ என்னோட பாஸ்ட் லைஃப்பை பார்த்தா அவங்ககிட்ட போய் சொல்லி சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு, ஏன்னா சிங்கிளாக வாழ்றது ரொம்ப கஷ்டம்டா அப்படின்ற மாதிரி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ அங்கேருந்து சீன் கட் பண்ணி 1985 தான் காமிக்கிறாங்க. 2050 அவங்க எங்கே உட்காந்து பேசினாங்களோ அதே இடத்துல தான் இங்கேயும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மூவியில் ஹீரோ வந்து டாக்டர், ஹீரோட ஃப்ரெண்டு வந்து போலீஸ். எனக்கு இந்த போலீஸ் வேலையே பிடிக்கலடா, ரிசைன் பண்ணிவிட்டு ஏதோ இந்த ஆரஞ்சு தோட்டம் வச்சிடலான்னு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு ஆரஞ்சு எடுத்து காமிக்கிறாங்க. இந்த ஆரஞ்சு எப்படி இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஹீரோவும் கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோட ஃப்ரெண்டும் சொல்கிறாங்க, இது எக்ஸ்போர்ட் ஆரஞ்சுரா, இதை தான் நான் வளர்க்கலான் இருக்கேன், இதை தான் நான் விவசாயம் பண்ணலான் இருக்கேன், என்ன சொல்கிற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஹீரோவும் உன் இஷ்டம், உனக்கு என்ன கரெக்டுன்னு படுதோ பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஹீரோட ஃப்ரெண்டும் கேட்குறாங்க, சரி ஹீரோனை பார்த்துட்டு வந்து என்ன சொன்னாங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ தான் ஹீரோவும் சொல்கிறாங்க, அவள் குழந்தை பெற்றுக்கலான்னு சொல்கிறாடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நல்ல விஷயம் தானடா, சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி வாழ்க்கையில் செட்டில் ஆகிறதுக்கு பாருடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைடா கல்யாணம் ஓகே, ஆனால் குழந்தைய பற்றி நான் யோசிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே ஹீரோவை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. நான் பூசான் ஸ்டேஷனில் ஒருத்தரை பார்த்தேன்டா, ரொம்ப வித்தியாசமாக நடந்துக்கிட்டாரு, அவரோட பேரும் என் பேரும் ஒன்று தானா, அப்புறம் திடீர்னு மாயமாக மறைஞ்சிட்டாரு, எப்படின்னே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னடா நேற்று நைட்டு வந்த கனவா அப்படின்ற மாதிரி 2 பேரும் பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்படியே கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் காமிக்கிறாங்க. ஹீரோ அவரோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு நடந்து போயிட்டு இருக்காங்க. பின்னாடியில் பார்த்தா ஹீரோன் தான் வந்திருக்காங்க. இது ஹீரோக்கே தெரியல. ஹீரோனும் நாய்க்குட்டியை ஹீரோ கையில் கொடுத்துட்டு, எனக்கு நாளைக்கு காலைல ஷோ இருக்குது, நான் நாய்க்குட்டி கொடுக்க தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் போயிடுறாங்க. ஹீரோவும் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு நான் நாய்க்குட்டியெல்லாம் எனக்கு பார்த்துக்க தெரியாதுன்னு சொல்லி பார்க்குறாங்க. இருந்தாலும் ஹீரோயின் கேட்கல. ஹீரோவும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. நான் இது வரைக்கும் நாய்க்குட்டியை பார்த்துக்கிட்டதே இல்லை, எப்படி வளர்ப்பேன் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்போ தான் அந்த பாக்ஸை பார்க்குறாங்க. அந்த பாக்ஸ் வந்து பொட்டேட்டோ பாக்ஸ், அதனால நாய்க்குட்டி பேரும் பொட்டேட்டோ அப்படின்ற மாதிரி வச்சிடுறாங்க. ஹீரோவும் கொஞ்சம் நேரம் பொட்டேட்டோ கூட விளையாடிட்டு அப்படியே தூங்கிடுறாங்க. இப்போ அங்கேருந்து சீன் கட் பண்ணி 2015 தான் காமிக்கிறாங்க. ஹீரோ பாத் டப்பில் உட்காந்து அந்த மாத்திரையை தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஷார்ப்பாக 12 மணிக்கு அந்த மாத்திரையும் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ 85 தான் காமிக்கிறாங்க. ஹீரோ சைடில் திரும்பி படுக்கிறாங்க. பார்த்தா யாரோ நடந்து வர மாதிரி இருக்குது, யார் அது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு பார்க்குறாங்க. பார்த்தா அவருக்கு தெரிஞ்சிருச்சு, பூசான் ஸ்டேஷனில் பார்த்தோமே அவர் தானே நீங்கள் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. ஹீரோ ஒன்றுமே பேசல, அவர் பாட்டுன்னு உள்ளே வராரு. பக்கத்தில் பார்த்தா பொட்டேட்டோ இருக்குது. உன்னை பார்த்து எத்தனை வருஷம் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பொட்டேட்டோவை தூக்கி வச்சு கொஞ்சம் ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த பேர் எப்படி உங்களுக்கு தெரியும், நான் இப்போ தான் பேரே வச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா பொட்டேட்டோக்கு பேர் வச்சதே நான் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோக்கு மண்டையே பிச்சுக்கலாமான்னு தோணுது. அப்புறம் ஹீரோவும் புரிகிற மாதிரி சொல்கிறாங்க, 30 வருஷத்துக்கு முன்னாடி நீ, 30 வருஷத்துக்கு அப்புறம் நான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்களோட ஐடி ப்ரூஃப் காமிங்க, அதை வச்சு என்னால் எதனா ஹெல்ப் பண்ண முடியுதான்னு பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்குறாங்க. அதுக்கு வந்து 2015 வந்தாங்களோ அவங்களும் ஐடி ப்ரூஃப் எடுத்து கொடுக்குறாங்க. அதில் பார்த்தா 2 பேரோட பேரும் ஒரே மாதிரி இருக்குது, டேட் ஆஃப் பர்த்தும் ஒரே மாதிரி இருக்குது, ஆனால் இயர் மட்டும் 2010 இருக்குது. இது என்ன மாதிரி விளையாட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க கையிலே கொடுத்துடுறாங்க. இயர்னு சொன்னது வந்து அவங்க பிறந்த இயரை சொல்லலை, அவங்க ரினியூவல் பண்ணாங்கல்ல அந்த இயரை சொல்கிறேன். எனக்கு எது சரிப்பட்டு வரும்னு தோணல, நான் போலீஸ்க்கே ஃபோன் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு புது ஹீரோ சொல்கிறாங்க. ஹீரோவும் கேஷுவலாக ஸ்மோக் பண்ணிட்டு, தேஜாவுக்கு தானே பண்ணுறேன், நம்பர் வேணால் சொல்லவா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இதை கேட்டோடனே புது ஹீரோக்கு கோவம் வந்துருச்சு, எப்படி இதெல்லாம் உனக்கு தெரியுது அப்படின்ற மாதிரி கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. நான் சொன்னது தான் உண்மை, சரி உனக்கு மட்டும் தெரிஞ்ச ஒரு உண்மையை சொல்லட்டா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. எனக்கு அப்படி எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நம்ம அப்பா குடிச்சாருன்னா டெய்லிக்கும் நம்மளை போட்டு அடிப்பாங்க, எங்கே இது அம்மாவுக்கு தெரிஞ்சால் கஷ்டப்படுவாங்களோன்றதுனால நம்ம இதை யார்கிட்டையுமே சொல்ல மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரோட முடிய விலைக்கு காமிக்கிறாங்க. அந்த இடத்துல அவங்க அப்பா அடித்த தழும்பு ஒன்று இருக்குது. அப்புறம் இதை மறக்கிறதுக்காக தான் நான் பூசானுக்கு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோவால் இதை நம்பவே முடியல. இது எதுக்காக நீ சொல்கிற, இதெல்லாம் எதுக்காக பண்ணுற, ஏன் வந்த அப்படின்ற மாதிரி கேள்வியாக கேட்குறாங்க. நான் ஒரே ஒரு வாட்டி அவளோட முகத்தை பார்க்கணும், அதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. புது ஹீரோக்கு தெரிஞ்சிருச்சு யாரை சொல்கிறாங்கன்றது. ஹீரோனை பற்றி நீ யோசிக்க கூட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சட்டை காலர் பிடிச்சி மிரட்டுறாங்க. அதுக்குள்ளே ஹீரோட மூக்கிலேருந்து ரத்தம் வர ஆரம்பிக்குது. புது ஹீரோவை தள்ளி விட்டு ஹீரோ வெளியில் ஓடி போகிறாங்க. இவங்களும் வெளில வந்து பார்க்குறாங்க, நான் ஆளை காணோம். ஹீரோ இப்போ அவங்க வீட்டு பாத்ரூமில் கண்ணை முடிச்சு பார்க்குறாங்க. 12 மணிக்கு நம்ம டேப்லெட்ஸ் ஆட்டோம்,
12:21க்கு இங்கே வந்துட்டோம். இப்போ 20 நிமிஷம் நம்ம அந்த இடத்துல இருந்திருக்கோம். ஹீரோ எந்த இடத்துல இருக்கானோ அந்த இடத்துக்கு தான் நம்மளும் போகிறோம். 20 நிமிஷம் முடிஞ்சிருச்சுன்னா நம்மளுக்கு மூக்கில் வந்து பிளட் வருது அப்படின்ற மாதிரி ஹீரோ ஒரு பேப்பரில் எழுதி வச்சிட்ருக்காங்க. இப்போ அங்கேருந்து சீன் கட் பண்ணி 1985 தான் காமிக்கிறாங்க. ஹீரோ தேடி பார்த்துருப்பாங்க, ஆனால் அவங்க கிடச்சிருக்க மாட்டாங்க. அதனால தேஜ வீட்டு கதவை தான் தட்டிகிட்டு இருக்காங்க. சீக்கிரம் வெளியில் வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கதவை திறந்தோடனே ஹீரோவே உள்ளே போயிடுறாங்க. உன் பேர் என்னன்னு தெரிஞ்சிருக்கு, நீ எங்கே வேலை செய்கிறேன்னு தெரிஞ்சிருக்கு, ஹீரோயின் பேர் கூட தெரிஞ்சிருக்கு, ஹீரோயினுக்கு எதனா ஆயிடுமாடா அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து தேஜோ கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. அங்கே சைடில் பார்த்தாக்கா தேஜோட லவர் உக்காந்துட்டு இருக்காங்க. இப்போ தேஜாவும் ஹீரோவும் போலீஸ் ஸ்டேஷனில் உட்காந்துட்டு இருக்காங்க. தேஜாவா புலம்பிட்டு இருக்கான், இப்போ தாண்டா ஒரு பொண்ணு லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கா, அதுக்குள்ளே கூட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் உட்கார வச்சிருக்கியடா அப்படின்ற மாதிரி புலம்பிட்டு இருக்காங்க. ஹீரோவா எல்லா கதையும் சொல்லிட்டு இருக்கான். அவனுக்கு எல்லாமே தெரிஞ்சிட்டு இருக்குதுடா என்னை பற்றி, இங்கே ஏதோ ஒன்று நடக்குதுடா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே லைட்ரு ஒன்று கொடுக்குறாங்க. அது யாரோட லைட்ருன்னு பார்த்தா 2015 வந்திருப்பாங்கல்ல ஹீரோ, அவங்களோட லைட்ரு தான். ஹீரோ கூட தேஜாவை பற்றி பேசிக்கிட்டே ஸ்மோக் பண்ணியிருப்பாங்க. லைட்ரு அப்படியே விட்டுட்டு போயிருந்திருப்பாங்க. அந்த லைட்ரு தான் ஹீரோ வந்து இப்போ ஹீரோட ஃப்ரெண்டுக்கிட்ட ஃபிங்கர் பிரிண்ட் பாருன்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இப்போ 2015 தான் காமிக்கிறாங்க. ஹீரோட அசிஸ்டன்ட் தான் ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க. அது நிறைய மூலிகையை வச்சு செஞ்சுருக்காங்க, ஆனால் அது எதுக்கான மாத்திரைன்னே தெரியல, எனக்கு தெரிஞ்சது போலியான மாத்திரையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட ஹீரோட அசிஸ்டன்ட் சொல்கிறாங்க. ஹீரோவும் ஃபோனை கட் பண்ணிட்டு அந்த மாத்திரையை டேபிள் மேலே வச்சுட்டு போயிடுறாங்க. இப்போ 85 தான் காமிக்கிறாங்க. ஹீரோட ஃப்ரெண்டு தான் ஹீரோ கிட்ட அந்த லைட்டரை கொடுத்து இதில் முழுக்க முழுக்க உன்னோட ஃபிங்கர் பிரிண்ட் மட்டும்தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 2 பேருக்கும் ஒரே மாதிரியே ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குமா அப்படின்ற மாதிரி ஹீரோட ஃப்ரெண்டு கிட்ட கேட்குறாங்க. ஆனால் அவங்க பதில் சொல்கிற வார்த்தைக்குள்ளே ஹீரோவே சொல்லிடுறாங்க, இன்னும் லூசு மாதிரி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி திட்டிகிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு எதிர்த்தாப்புல ஒருத்தங்க கை ஃபுல்லாக பச்சை குத்திட்டு போகிறாங்க. அதை பார்த்தோன்னே ஹீரோக்கு ஒரு ஐடியா வருது. பச்சை குத்துற கடைக்கு போயிட்டு ஹீரோ பச்சை குத்திக்கிறாங்க. ஹீரோவும் அவரோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு கையை கழுவுவாங்க. அப்போ தான் கையில் பார்க்குறாங்க ப்ளீஸ் விசிட் அப்படின்ற மாதிரி போட்டு பச்சை குத்திருக்கு. இப்போவாச்சும் இவன் நம்புறானே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அங்கே போகிறதுக்காக மாத்திரை வச்சாங்களே டேபிள், அந்த டேபிளுக்கு போய் பார்க்குறாங்க. ஆனால் அந்த இடத்துல மாத்திரை இல்லை. நம்ம டேபிளில் வச்சது உருண்டு அடியில் இருக்க குப்பை தொட்டியில் விழுந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு குப்பை தொட்டி எடுத்து பார்க்குறாங்க. அதில் பார்த்தா ஒரு குப்பை கூட இல்லை. எடுத்து குப்பை லாரியில் போட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு குப்பை லாரியை நிறுத்த சொல்லிட்டு ஒரு குப்பையை எடுத்து பார்க்குறாங்க மாத்திரை இருக்கான்னு சொல்லிட்டு. ஆனால் மாத்திரை இல்லை. இதுக்கு மேலே என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போய் அமைதியாக படுத்துடுறாங்க. சைடில் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா டேபிள் கீழே தான் இருக்குது மாத்திரை. ஹீரோவும் எடுத்து வச்சுக்கிறாங்க. இப்போ 1985 தான் காமிக்கிறாங்க. ஹீரோ பலூன் எல்லாத்தையும் வாங்கிட்டு இருக்காங்க. வாங்கிட்டு ஹீரோனை பார்க்கறதுக்காக தான் வராங்க. ஹீரோனை பார்த்துடுறாங்க. ஹீரோனை பார்த்துக்கிட்டே வந்து தண்ணிக்குள்ளே விழுந்துடுறாங்க. ஹீரோனும் பார்த்துடுறாங்க. ஹீரோவும் தண்ணிக்குள்ள இருந்து ஏஞ்சி வந்து ஹீரோனுக்கு ப்ரப்போஸ் பண்ணிடுறாங்க. இப்போ அங்கேருந்து சீன் கட் பண்ணி 2015 தான் காமிக்கிறாங்க. ஹீரோ சமைச்சு முடிச்சிட்டாங்க. அவங்க பொண்ணை சாப்பிட கூப்பிடலான்னு சொல்லிட்டு கூப்பிட்றதுக்காக போகிறாங்க. அவங்க ரூம்குள்ளே போய் பார்க்குறாங்க. ஆனால் அங்கே இல்லை. பார்த்தா ஹீரோ ரூம்குள்ளேருந்து வெளியில் வராங்க. ஹீரோ என்னாச்சுமான்னு கேட்குறாங்க. ஆனால் அவங்க ஒன்றுமே சொல்லலை. ஹீரோவும் உள்ளே போய் பார்க்குறாங்க. பார்த்தா மெடிக்கல் ரிப்போர்ட் மேலேயே இருக்குது. ஹீரோக்கு தெரிஞ்சிருச்சு. அவங்க மெடிக்கல் ரிப்போர்ட்டை தான் பார்த்துருக்காங்க. ஹீரோக்கு லங் கேன்சர் இருக்குன்றதும் தெரிஞ்சிருச்சு. ஹீரோவும் ஹீரோட பொண்ணும் தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ தான் பேச ஆரம்பிக்கிறாங்க. உன்னோட ஸ்டடீஸ்க்காக நீ அமெரிக்காவுக்கு போறியாமா, உன்னோட அம்மா கூட அங்கே தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோட பொண்ணும் இல்லைப்பா நான் போகல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இல்லை இதெல்லாம் நான் எதுக்காக சொல்கிறேன்னா அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல வராங்க. ஆனால் அவங்க பொண்ணு சாப்பாடு நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சி போயிடுறாங்க. இப்போ ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. ஹீரோட பொண்ணு வீட்டில் இல்லை. அதனால ஹீரோ தேடிட்டு போயிட்டு இருக்காங்க. அவங்களும் எங்கே இருக்காங்கன்னு பார்த்தா ஷிப்பு கடையில் தான் உட்காந்துட்டு இருக்காங்க. ஹீரோவும் பார்த்துட்றாங்க, என்னம்மா இந்த மழையில் எங்கே வந்து உட்காந்துட்டு இருக்க, குளிர்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோட் எடுத்து போத்தி விடுறாங்க. இதுக்கு மேலே அவங்களோட அழுகை அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனால அழ ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன் என்கிட்ட இதெல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ 1985 தான் காமிக்கிறாங்க. ஹீரோனோட ஷோ ஆரம்பிக்க போது, அதனால புது ஹீரோ டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே வராங்க. அப்போ தான் பார்க்குறாங்க ஹீரோவுமே அங்கே தான் உட்காந்துருக்காங்க. அப்புறம் புது ஹீரோ போய் ஹீரோ பக்கத்தில் உட்காந்துக்கிறாங்க. உட்காந்துட்டு இருந்தாங்க அவங்க லைட்டர் அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க. எனக்கு லைட்ரு வேணால் இப்போதைக்கு இந்த கச்சிஃப் மட்டும் போதும். அப்புறம் புது ஹீரோவும் கேட்குறாங்க 2015 எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஹீரோவும் அதுக்கு எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே பார்த்தா ஹீரோனோட ஷோவும் ஆரம்பிச்சிருச்சு. ஹீரோவும் முதல்ல சீட்டில் தான் உட்காந்துட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோனை பார்த்துக்கிட்டே இறங்கி போய் ஹீரோயின் பக்கத்தில் ஒரு காலியான இடம் மாதிரி இருக்கும். அந்த இடத்துல நின்று ஹீரோனை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப நாளாக ஒருத்தரை பார்க்காம திடீர்னு பார்த்தா நம்ம எப்படி பார்ப்போம், அது மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இதை வந்து புது ஹீரோவுமே பார்க்குறாங்க.
போகிறாங்க. ஹீரோவும் சுற்றி இருக்கவங்க மொத்த பேரையும் மறந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் அவருக்கு இருமல் வர ஆரம்பிக்குது. தெரிஞ்சிருச்சு நம்ம போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் உள்ளே போகலான்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்குள்ளே புது ஹீரோ வந்து கையை பிடிச்சிடுறாங்க. உங்களுக்கு எதுனா உடம்பு சரியில்லையா சார் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை எனக்கு உடம்பெல்லாம் நல்லா தான் இருக்குது, நம்ம இதுதான் கடைசியாக சந்திக்கிற சந்திப்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ போகிறாங்க. புது ஹீரோவும் பின்னாடியே போகிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறீங்க, உங்கள் பாஸ்ட்டுக்கு வந்து எதனா பண்ணணும்னு நினச்சதை பண்ணிட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ தான் புது ஹீரோக்குமே ஞாபகம் வருது ஹீரோனை பார்த்துட்டு இருந்தது. அதனால சொல்லுங்கள் சார் ஏன் வந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ தான் நான் யூனாவை பார்க்கறதுக்காக மட்டும்தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் யூனா அங்கே இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஹீரோவால் பதில் சொல்ல முடியல. அவள் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண, அவளை சந்தோஷமாக பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறாங்க. ஆனால் புது ஹீரோ கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஏன் அங்கே இல்லையா ஹீரோயினி, என்னாச்சு சொல்லுங்கள் சார் அப்படின்ற மாதிரி. யூனா அங்கே இல்லை, இன்னும் கொஞ்ச நாள் யூனா சாக போகிறா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சொன்னோடனே ஹீரோவால் ஏற்றுக்கவே முடியல. ஏன் என்னாச்சு, எப்படி நடந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. பார்த்தா பின்னாடிலேருந்து ஹீரோயின் கூப்பிட்டுக்கிட்டே வராங்க. புது ஹீரோவும் ஹீரோயினை திரும்பி பார்த்துட்டு திரும்ப பார்க்குறாங்க. பார்த்தா அந்த இடத்துல ஹீரோ இல்லை. இப்போ 2015 தான் காமிக்கிறாங்க. ஹீரோ நடந்து அவங்க ரூமுக்கு போகிறாங்க. பார்த்தா பாட்டு பாடுற சத்தம் கேட்குது. என்னன்னு பார்த்தா அவங்க பொண்ணு தான் பாட்டு பாடுறாங்க. ஹீரோ அவங்க பொண்ணை பார்த்ததும் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்டா நம்ம அங்கே போனோம், இப்போ போய் அது மாதிரி சொல்லிட்டு வந்திருக்கோமே, அவன் என்னென்னலாம் பண்ண போகிறானோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ 85 தான் காமிக்கிறாங்க. ஹீரோவும் ஹீரோனும் காரில் போயிட்டு இருக்காங்க. ஹீரோயின் கையவே தான் பிடிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோனும் கேட்குறாங்க, கார் ஓட்டும் போது கூட என் கையை பிடிச்சிட்டு போகணுமா, அவ்வளோ பாசமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஹீரோக்கு தான் பயம். ஹீரோ சொல்லியிருப்பாங்கல்ல யூனா இன்னும் கொஞ்ச நாள் இறந்துருவாங்கன்னு சொல்லிட்டு, அதை பற்றி தான் புது ஹீரோ யோசிச்சுக்கிட்டே போயிட்டு இருப்பாங்க. இப்போ ஹீரோயின் கிட்டே சொல்கிறாங்க எங்கேயே இரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. எங்கே போகிறாங்கன்னு பார்த்தாக்கா அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. ஏற்கனவே ஒரு வாட்டி ஹீரோட ஃப்ரெண்டும் அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்டும் பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து ஃபிங்கர் பிரிண்ட் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிருந்திருப்பாங்க. அதனால அவங்க கேர்ள் ஃப்ரெண்டு கோச்சிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ தான் அவங்க சாப்பாடுலாம் செஞ்சு சமாதானப்படுத்தலான்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க. திரும்ப பார்த்தா யாரோ கதவை தட்டுறாங்க. வாட்ச்மேன் தான் கதவை தட்டுறாங்க. என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் போய் கதவை திறந்துட்டு கேட்குறாங்க. பார்த்தா 2 லெட்டர் மாதிரி கொடுக்குறாங்க. இந்த லெட்டரை முதல்ல படிப்பீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு லெட்டரை கொடுக்குறாங்க. அதை படித்து பார்த்துட்டு ஏன்டான்னு இப்படி பண்ணுற, அன்னைக்கு பண்ணதுக்கே இன்னைக்கு தான் சமாதானப்படுத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே வராங்க. அவங்க கேர்ள் ஃப்ரெண்டும் சொல்கிறாங்க இன்னைக்கு மட்டும் விட்டுட்டு போனால் நம்மளுக்குள்ள பிரேக்கப் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோவோட ஃப்ரெண்டும் இல்லைம்மா இந்த கேஸ் ரொம்ப முக்கியமான கேஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எப்படியே வெளியில் வந்துடுறாங்க. இப்போ ஹீரோட ஃப்ரெண்டு ஹீரோட வீட்டில் தான் இருக்காங்க. பொட்டேட்டோக்கு சாப்பாடு வச்சுட்டு உள்ளே வராங்க. ஹீரோ எப்பயுமே அவங்க அம்மா பாடின பாட்டை கேட்பாங்க. அதுதான் அவங்களோட ஃபேவரட். அந்த சீடியில் வந்து அம்மாவோட ஆல்பத்தை பாரு அப்படின்ற மாதிரி எழுதி வைக்கிறாங்க. எழுதி வச்சுட்டு அம்மாவோட ஆல்பத்துலேயும் போய் ஒரு லெட்டர் மாதிரி வைக்கிறாங்க. வச்சுட்டு பாட்டையும் ஆன் பண்ணி விடுறாங்க. இப்போ 2015 நல்லா ஓடிட்டு இருந்த பாட்டு பார்த்தா ஒரு மாதிரி கிறுக்கிற மாதிரி கேட்குது. என்னன்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து பார்க்குறாங்க. அது எழுதி வச்சிருப்பாங்களா, அதனால கரகரன்னு கேட்குது. அதையும் ஹீரோ படித்து பார்க்குறாங்க. எழுதியிருக்க அம்மாவோட ஆல்பத்தை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் போய் அவங்க அம்மா ஆல்பத்தை பார்க்குறாங்க. அதில் ஒரு லெட்டர் இருக்குது. அந்த லெட்டர் எடுத்து படிக்கிறாங்க. நீ எனக்கு யூனாவை காப்பாற்றுறதுக்கு ஹெல்ப் பண்ணலினாக்கா கண்டிப்பாக உனக்கு ஃப்யூச்சரே இல்லாத மாதிரி நான் பண்ணிவிடுவேன் அப்படின்ற மாதிரி எழுதி வச்சுருக்காங்க. அதனால ஹீரோவும் டேப்லெட் போட்டு புது ஹீரோ இருக்க இடத்துக்கு போயிடுறாங்க. இப்போ புது ஹீரோவும் கடையில் தான் நின்றுட்டு இருக்காங்க. ஹீரோவும் அந்த இடத்துக்கு போயிடுறாங்க. போன உடனே புது ஹீரோ கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து ஒரு இடத்துல நிற்க வைக்கிறாங்க. சொல்லு நீ சும்மா தானே சொன்ன, யூனா உயிரோட தானே இருப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே ஹீரோவும் சொல்கிறாங்க அது மாதிரி இருந்தால் நல்லா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. புது ஹீரோவும் சொல்றாங்க நீ நினைச்சனா ஹீரோனை காப்பாத்தலாம் தானே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை நான் எத்தனையோ வாட்டி யோசிச்சு பார்த்துட்டேன். அப்புறம் இதுதான் என்னோட பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து காமிக்கிறாங்க. காமிச்சிட்டு சூஹா இறந்து 10 வருஷம் கழிச்சு எனக்கு பிறந்தா என்னோட தேவதை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஹீரோ. ஆனால் சூஹா உயிரோடு இருந்தாலும் அவளை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் ஒரு குடும்பம் வரதானே போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோ ஒத்துக்க மாட்டாங்க. 20 வருஷம் என்னோட பாசத்தை கொட்டி வளர்த்த பொண்ணு நான் எப்படி விடுவேன் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. புது ஹீரோவால் பதில் சொல்ல முடியல. புது ஹீரோவும் சொல்கிறாங்க ஒருவேளை ஹீரோனை காப்பாற்ற முடியாத போச்சுன்னா கண்டிப்பாக நான் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். அப்போ எப்படி உனக்கு ஒரு பொண்ணு கிடைப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ போயிடுறாங்க. அப்புறம் ஹீரோவும் சொல்கிறாங்க ஒரே ஒரு வழி மட்டும் இருக்குது, நீ ஹீரோனை விட்டுறணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை எப்படி விட முடியும் அப்படின்ற மாதிரி புது ஹீரோவும் கேட்குறாங்க. அப்போ ஹீரோ தான் சொல்கிறாங்க யூனாவையும் என் பொண்ணையும் காப்பாற்றணும்னா இது ஒன்று தான் வழி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோக்கு கோவம் வந்துச்சு, அதனால போய் கையை குத்திட்டு இருக்காங்க. ஹீரோவும் சொல்கிறாங்க இந்த கையால் நீ நிறைய பேரை காப்பாற்ற வேண்டியது இருக்குது அப்படின்ற மாதிரி கையை பிடிக்கிறாங்க. யூனாவை காப்பாற்ற முடியாத கை எதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவும் கையை போட்டு குத்திட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து புது ஹீரோ வெடிக்கிற மாதிரி ஒரு லாரி வரும். ஹீரோ தான் வந்து காப்பாற்றுவாங்க. 2 பேரையும் காப்பாற்றணும்னா இது ஒரு வழி மட்டும்தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவும் போயிடுறாங்க. இப்போ புது ஹீரோவும் ஹீரோயின் வீட்டுக்குள்ள வந்ததும் பொட்டேட்டோவை தான் கொஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோவும் ஹீரோயினும் படுத்துக்கிட்டே பேசிட்டு இருக்காங்க. இந்த பேர் எப்படி இருக்குன்னு பாரு, உன்னோட பேர்ல இருக்க ஸோ என்னோட பேர்ல இருக்க ஹா
சுஹானா எப்படி இருக்கு பேர் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்குறாங்க. ஹீரோவும் சொல்கிறாங்க பொண்ணு பிறந்தா ஓகே, அப்போ பையன் பிறந்தா என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஹீரோனும் பொண்ணு தான் பிறக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த பேரை தான் ஹீரோ அவங்க பொண்ணுக்குமே பேர் வச்சுருப்பாங்க. இப்போ 2 மாதம் கழிச்சு தான் காமிக்கிறாங்க. ஹீரோ தான் ஹீரோயின் கிட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த அக்வாரியம் போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படின்ற மாதிரி பேசிட்டு வச்சிடுறாங்க. பார்த்தா ஹீரோக்கு இன்னொரு கால் வருது. அந்த காலில் பார்த்தா எமர்ஜென்சி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோ அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும். ஹீரோ வேலை செய்கிற ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை அப்படின்ற மாதிரி நியூஸ் தான் வந்திருக்கு. ஹீரோவும் போய் பார்க்குறாங்க. அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, பேசக்கூட முடியல. அந்த நேரமும் அவங்க அப்பா அவங்க அம்மாவை தான் திட்டிகிட்டு இருக்காங்க. உங்களால் பேசக்கூட முடியல, ஆனால் இந்த டைம்ல நீங்கள் அம்மாவை தான் திட்டிட்டு இருக்கீங்க. அவங்க இறந்ததே உங்களால தான், மறந்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி பேசிட்டு ஹீரோ போயிடுறாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் ட்ரிப் போகலான்னு சொல்லிட்டு யோசிச்சிருப்பாங்களா. அது 3 நாள் ட்ரிப்பு. ஹீரோ வந்து அவங்க அப்பாவை விட்டுட்டு எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அந்த நேரம்னு பார்த்து 2015 வந்தாங்கல்ல ஹீரோ, அவங்க கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு புது ஹீரோவை கூட்டிட்டு டெரஸ்க்கு போகிறாங்க. இன்னைக்கு தான் அப்பாவும் ஹீரோயினும் இறக்க போகிறாங்க. அப்பா உடம்பு சரியில்லாமல் இறந்துருவாங்க. ஹீரோயினுக்கு அக்குவேரத்தில் ஆக்சிடென்ட் ஆகிடும் அப்படின்ற மாதிரி புது ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்பா உடம்பு சரியில்லாத நிலைமையில விட்டுட்டு எப்படி ட்ரிப் போகிறதுன்னு சொல்லிட்டு நான் வரலன்னு சொல்லிட்டு நீ ஹீரோயின் கிட்ட சொல்லுவேன். ஹீரோனும் உன்னை பார்த்து 2 மாதத்துக்கிட்ட ஆகுது, நான் எப்படி உன்னை பார்க்காம இருக்க முடியும், அதனால நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. அவங்க எங்கே வந்தாக்கா அப்பாவை பற்றி தெரிஞ்சிருமோன்றதுக்காக நீ வர வேண்டான்னு சொல்லிட்டு 3 நாள் நீ ஃபோன் பண்ணால் எடுப்பேனான்னு கூட தெரியல, அதனால நீ வர வேண்டாம், எனக்கு அதிகமான வேலை இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுவா. அப்போன்னு பார்த்து ஹீரோயினுக்கு ஒரு ஃபோன் வரும். அந்த ஃபோனில் சொல்லுவாங்க, ஹீரோயின் ட்ரெயின் பண்ண ஒரு டால்ஃபின் கண்ட்ரோல் இல்லாமல் சுற்றிட்டு இருக்கு, அதனால நீங்கள் வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிடுவாங்க. ஹீரோனும் போவாங்க. அப்போ தான் உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகி இறந்துருவாங்க அப்படின்ற மாதிரி அந்த நியூஸ் பேப்பர் எடுத்து காமிக்கிறாங்க. டைம் இல்லை, இது நம்மளுக்கான டைம், இந்த நியூஸை நம்ம மாற்ற போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ வந்து புது ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க. இப்போ புது ஹீரோ தான் ஃபோனில் பேசிகிட்டு இருக்கிறத காமிக்கிறாங்க. இப்போ ஹீரோவும் ஹீரோயினும் ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோ என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ட்ரிப்பை கேன்சல் பண்ணிடலாம், ஏன்னா எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோனும் கோவப்படுறாங்க. நம்ம பார்த்து 2 மாதம் ஆகுது, உனக்கு அது ஞாபகம் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஹீரோவும் இருக்கானா, எனக்கு வேலை அதிகமாக இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி உனக்கு தானே வேலை இருக்குன்னு சொல்கிறேன், நான் உன்னை பார்க்க வரேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்கிறாங்க. ஹீரோவும் ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு என்னை பார்க்க எங்கே வரேன்னு சொல்கிறியா, அப்போது ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணாத, சீக்கிரமா உனக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இப்போ ஹீரோனும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க. ஹீரோன் அவங்க அப்பாவை பார்க்குறாங்க, ஆனால் அவங்களுக்கு யாருன்றது தெரியல. இப்போ ஹீரோனை கூட்டிகிட்டு வெளியில் வந்துடுறாங்க. இப்போ தான் அவங்க அப்பாவை பற்றி சொல்கிறாங்க. டெய்லிக்கும் எங்கள் அப்பா குடிச்சிட்டு வந்து என்னையும் எங்கள் அம்மாவையும் போட்டு அடிப்பாங்க. எனக்கு 12 வயசு ஆகும்போது எங்கள் அம்மா எங்கள் அப்பாவை விட்டுட்டு போயிட்டாங்க. 2 நாள் கழிச்சு எனக்கு ஒரு நியூஸ் வந்துச்சு, எங்கள் அம்மா வேலை செய்கிற இடத்துலேயே தூக்கு மாட்டி இறந்துட்டாங்களாம். எங்கள் அம்மா இறந்துட்டாங்கன்றது எங்கள் அப்பாவுக்கு தெரியும், இருந்தாலும் என்னை அடிக்கிறது எங்கள் அப்பா நேரத்தில் டெய்லிக்கு என்னை போட்டு அடிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க, எங்கள் அம்மாவை திட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்புறம் எங்கள் அப்பா இப்போ சாவோட விளிம்பில் இருக்காங்க. நான் உங்ககிட்ட இதை சொல்கிறதுக்காக மட்டும் உன்னை வர சொல்லலை, நம்ம 2 பேர் பிரேக்கப் பண்ணிக்கலாம், ஏன்னா நீ ஆசைப்பட்ட மாதிரி வாழ்க்கை என்னால் உனக்கு தர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோனு என்ன பேசுகிற நீ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சமாதானப்படுத்த பார்க்குறாங்க. ஆனால் ஹீரோ சமாதானமாக மாட்டாங்க, ஏன்னா ஹீரோயின் இறந்துருவாங்க அப்படின்ற பயம் ஹீரோக்கு இருக்குது. அதனால ஹீரோவும் பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவாக சொல்லிட்டு போயிடுறாங்க. ஹீரோனும் அங்கேயே உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. ஹீரோக்கு ஒரு நியூஸ் வருது, ஹீரோட அப்பா இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி. ஃபியூனரல் நடக்குது. 2015 வராங்களே ஹீரோ, அவங்களும் வந்து புது ஹீரோவை சமாதானப்படுத்துகிறாங்க. ஆனால் கேட்க மாட்டுறாங்க. இப்போ எனக்குன்னு யார் இருக்கா, யாருமே இல்லை அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே இருக்காங்க. ஹீரோவும் போயிடுறாங்க. இப்போ ஹீரோட ஃப்ரெண்டு வராங்க. ஹீரோட ஃப்ரெண்டுக்கிட்டே சண்டை போட்டு இதுக்கப்புறம் உன்னை பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுறாங்க. இப்போ 2015 தான் காமிக்கிறாங்க. ஹீரோ எப்பயும் போல் அவங்க ஃப்ரெண்டை போய் பார்க்குறாங்க. ஆனால் அவங்க ஃப்ரெண்டு பேசவே மாட்டுறாங்க. ஹீரோக்கு தெரியாது புது ஹீரோ அவங்க ஃப்ரெண்டை திட்டி அனுப்பிட்டாங்க அப்படின்றது ஹீரோக்கு தெரியாது. அவங்க எப்பயும் போல் போய் பேசுகிறாங்க. ஆனால் அவங்க ஃப்ரெண்டு பேச மாட்டுறாங்க. என்னடா 30 வருஷம் வராமல் இப்போ வரியா, இப்போ தான் உனக்கு என் ஞாபகமே வந்துருச்சா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. 2015 இருக்க ஹீரோக்கு இப்போ தான் புரியுது, எங்கள் ஃப்ரெண்டு நம்ம கூடயே இருந்தால் அவனுக்குன்னு ஒரு ஃபேமிலி இல்லாமல் போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க திட்டி அனுப்பியிருப்பாங்க. இப்போ 1985 தான் காமிக்கிறாங்க. ஹீரோ ஃபியூனர்லாம் முடிச்சுட்டு இப்போ தான் வீட்டுக்கு வராங்க. வாசல்லே பார்த்தா ஒரு டைரி இருக்குது, அதை எடுத்து பார்க்குறாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து எடுத்த ஃபோட்டோலாம் இருக்குது. ஹீரோயின் எப்படிலாம் ஹீரோ கூட சந்தோஷமாக வாழணுன்றதை எழுதி வச்சுருக்காங்க அந்த டைரியில். லாஸ்ட்டில் ஒரு லெட்டர் ஒன்று இருக்குது, எனக்கு தெரியும் உன்னால் என்னை விட்டுட்டு இருக்க முடியாது, நீ இப்போ பிரேக்கப் பண்ணிட்டு போகிறேன்னா அதுக்கு எதனா ஒரு காரணம் இருக்கும், ஆனால் அந்த காரணம்லாம் எனக்கு தேவையில்லை, நீ வா உனக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் எழுதி வச்சிருக்காங்க. ஹீரோவும் அந்த டைரி எடுத்துக்கிட்டு ஓடி போகிறாங்க. இப்போ 2015 தான் காமிக்கிறாங்க. ஹீரோக்கு ஃபோன் வருது. யாருன்னு பார்த்தா அவங்க ஃப்ரெண்டு தான் கால் பண்ணுறாங்க. என்னடா சேர்ந்து சாப்பிட்லாம் வரேன்னு சொன்னேன், இன்னும் வரவே இல்லை நீ அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஹீரோக்கு ஒன்றுமே புரியல. அடுத்த வாரம் நானும் என் பொண்ணு சேர்ந்து வரோண்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஹீரோ. அதை கேட்டு அவங்க ஃப்ரெண்டு ஷாக் ஆகுறாங்க. என்ன பொண்ணு, ஹீரோனும் நீ எதனா குழந்தைய தத்து எடுக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி
மாதிரி கேட்குறாங்க. ஹீரோக்கு ஷாக் ஆகுது. பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க. ஃப்ரிட்ஜில் அவங்க பொண்ணோட ஃபோட்டோலாம் ஒட்டியிருப்பாங்க. அந்த ஃபோட்டோலாம் மறையுது. அடுத்த செகண்டே அந்த ஃபோட்டோலாம் வந்துடுது. இப்போ அவங்க ஃப்ரெண்டு என்ன சொல்கிறாங்கன்னா, உன்னோட பொண்ணை பார்த்தே ரொம்ப நாள் ஆகுதுடா, அதனால மறக்காமல் உன் பொண்ணை கூட்டிகிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோக்கு தெரிஞ்சிடுச்சு, என் பொண்ணு என் கூட இருக்கா, இவன் என் கூட பேசுகிறானாக்கா ஹீரோனுக்கு ஏதோ ஒன்று நடந்திருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க ஹீரோ. அதே டைமில் 85ல் காமிக்கிறாங்க. ஹீரோ அந்த டைரியை ஹீரோன் கிட்ட காமிக்கிறாங்க. ஹீரோனு திரும்பி ஹீரோவை பார்க்குறாங்க. அப்போ ஹீரோனுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுது. ஹீரோவும் அந்த நாளோட நியூஸ் பேப்பரை சிஸ்டமில் தேடி பார்க்குறாங்க. அவங்களுக்கு கிடைச்சிடுது. ஹீரோன் ஒரு ஆக்சிடென்ட்டில் இறந்துருக்காங்க அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. ஹீரோவும் ஹீரோனோட அட்டாப்சி ரிப்போர்ட்டை தேடி பார்க்குறாங்க. அதுவும் கிடைச்சிருது. என்ன போட்டிருக்குன்னா, ஹீரோனுக்கு தலையில் அடிபட்டிருக்கு. அதில் ஒரு இடத்துல பிளட் லீக் ஆயிருக்கு. அதை அவங்க பார்க்காத இருந்திருக்காங்க. அதனால தான் ஹீரோன் இறந்துருக்காங்க. அதுவும் அவங்க எந்த டைமில் இறந்துருக்காங்க அப்படின்றதும் போட்டிருக்கு. இப்போ ஹீரோக்கு தெரிஞ்சிருச்சு என்ன பண்ணால் ஹீரோன் உயிரோட இருப்பாங்க அப்படின்றது. இப்போ ஹீரோவும் அந்த டேப்லெட்டை யூஸ் பண்ணி 1985 வந்துடுறாங்க. இப்போ புது ஹீரோ தான் உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. என்னால தான் இதெல்லாம் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. இப்போ ஹீரோவும் அந்த இடத்துக்கு போகிறாங்க. இப்போ சீக்கிரமாக ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி புது ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க. புது ஹீரோவும் சொல்கிறாங்க, ஆனால் ஆப்ரேஷன்லாம் பண்ணி முடிச்சாச்சு அப்படின்ற மாதிரி. அவளுக்கு தலையில் உள்ள நரம்புல பிளட் லீக் ஆகிட்டு இருக்கு, அதை நம்ம சரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி புது ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க. இப்போ டியூட்டியில் இருக்க நர்ஸ் யார் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு புது ஹீரோவாக அவங்களோட அசிஸ்டண்ட்டோட பேரை சொல்கிறாங்க. அவங்கள போய் ஹீரோ கூப்பிட்றதுக்காக போகிறாங்க. போகிறதுக்கு முன்னாடி ஹீரோ கிட்டே சொல்லிட்டு போகிறாங்க, சீக்கிரமாக ஹீரோனை கூட்டிகிட்டு ஆப்ரேஷன் தேட்டருக்கு போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. ஹீரோவாக அவங்க அசிஸ்டண்ட்டை கூப்பிட்றாங்க. ஆனால் அவங்க வரமாட்டாங்க. எந்த ஒரு பெர்மிஷனும் எந்த ஒரு ஆர்டரும் இல்லைன்னா நான் எப்படி ஆப்ரேஷன் தேட்டருக்கு வர முடியும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ தான் ஹீரோவுமே சொல்கிறாங்க, நம்ம பண்ண போகிறது ஹீரோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு. அது சொன்ன உடனே அவங்களும் வந்துடுறாங்க. இப்போ ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. 2015 கண்ணை முழிக்கிறாங்க. பார்த்தா 20 நிமிஷம் முடிஞ்சிட்ருக்கு. அப்போயும் அந்த இடத்துல அவங்க அசிஸ்டண்ட் வராங்க. அதாவது அந்த டைம் லைனில் இருக்க அவங்களோட அசிஸ்டண்ட் தான் வராங்க. வந்து இது உங்களோட ரிப்போர்ட்டா, உங்களுக்கு இது மாதிரி உடம்பு சரியில்லைன்றது எதுக்காக என்கிட்ட சொல்லலை, உங்களுக்கு உங்களோட உடம்பை பற்றி அக்கறையே இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஹீரோ தேங்க்யூ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. அவங்க தேங்க்யூன்னு எதுக்கு சொல்லியிருப்பாங்கன்னா, அவங்க சொன்னதும் வந்திருப்பாங்க. அதாவது 1985 தேங்க்யூ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போய் திரும்ப டேப்லெட் போட்டு படுத்துக்கிறாங்க. இப்போ 85ல் தான் காமிக்கிறாங்க. புது ஹீரோக்கு தெரியும் என்ன ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு, ஆனால் அவரால் பண்ண முடியல. அப்போன்னு பார்த்து கரெக்டாக ஹீரோவும் வராங்க. ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அதே டைமில் இன்னொரு டாக்டர் வராங்க. உங்களுக்கு யார் இந்த இடத்துல பெர்மிஷன் கொடுத்தது ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு. புது ஹீரோவும் அசிஸ்டண்ட்டும் பயப்படுறாங்க. ஆனால் வயசான ஹீரோ இருக்காங்களா, அவங்க பயப்படல. உன்னால் முடிஞ்சால் ஹெல்ப் பண்ணி, இல்லையா இங்கேருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி கத்தி விட்டுடுறாங்க. அவரும் போயிடுறாங்க. ஹீரோவுக்கு தெரிஞ்சிடுச்சு, இவர் போனார்னா சும்மா இருக்க மாட்டார், நிறைய பேரை கூட்டிட்டு வருவாங்கன்னு சொல்லிட்டு. அதனால கதவை சாத்தி வச்சிடுறாங்க. ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சிடுறாங்க. இன்னும் ஸ்டிச்சஸ் மட்டும் போடுறது இருக்கு. ஹீரோவால் போட முடியல, ஏன்னா அவருக்கு உடம்பு சரியில்லை, இரும்பிக்கிட்டே இருக்காங்க. அதனால ஸ்டிச்சஸ் போடுறதை மட்டும் புது ஹீரோ கையில் கொடுத்துட்டு அவர் பார்த்துட்டு இருக்காங்க. ஸ்டிச்சஸும் போட்டு முடிச்சிடுறாங்க. அப்புறமா தான் அவர் அந்த இடத்த விட்டே போகிறாங்க. இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு தான் காமிக்கிறாங்க. ஹீரோயினை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்காங்க. ஆனால் ஹீரோனை ஃபேஸ் பண்ண முடியாமல் திரும்பிக்கிறாங்க. ஹீரோனும் ஹீரோவை கிராஸ் பண்ணி போயிடுறாங்க. ஹீரோயின் போயிட்டாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் திரும்பி ஹீரோனை பார்க்குறாங்க. ஹீரோயின் தாங்கி நடந்து போயிட்டு இருக்காங்க. அந்த ஆக்சிடென்ட்க்கு அப்புறமா ஹீரோனால ஒழுங்கா நடக்க முடியல. ஹீரோவும் புது ஹீரோவும் தான் நடந்து பீச்சில் போயிட்டு இருக்காங்க. அப்போதான் புது ஹீரோவும் ஹீரோ கிட்ட கேட்குறாங்க, இப்போ ஹீரோயின் நல்லா இருக்காங்களா அப்படின்ற மாதிரி. நல்லா இருக்காங்களான்னு தெரியல, ஆனால் உயிரோட இருக்காங்க. அப்புறம் அவங்ககிட்ட இன்னொரு முக்கியமான விஷயமும் சொல்லணும். இன்னிலேருந்து 9 வருஷம் கழிச்சு ஒரு மீட்டிங்கில் ஒரு லேடியை மீட் பண்ணுவேன். அவங்க கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணு. அவங்க தான் ஷோவோட அம்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் இதுதான் நம்மளோட லாஸ்ட் மீட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவை ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஹீரோ சொன்ன மாதிரியே 9 வருஷம் கழிச்சு ஒரு லேடியை மீட் பண்ணுறாங்க. இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு ஹீரோட வீட்டை தான் காமிக்கிறாங்க. 1995 அப்படின்ற மாதிரி போடுறாங்க. ஹீரோ ஒரு குழந்தைய தூக்கிட்டு வராங்க. அவங்க தான் ஹீரோட பொண்ணு. அவங்க வளர்றதையும் காமிக்கிறாங்க. இப்போ 2015 அப்படின்ற மாதிரி போட்டு காமிக்கிறாங்க. ஹீரோவும் ஹீரோட பொண்ணும் லேக் பக்கத்தில் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஹீரோனோட பொண்ணும் கேட்குறாங்க, அப்பா நம்ம ஒருத்தவங்களை மிஸ் பண்ணிட்டோன்னா, அவங்க பார்க்கவே முடியாத தூரத்துக்கு போயிட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அவங்க கூட இந்த சந்தோஷமான நினைவுகளை யோசிச்சுப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு தான் காமிக்கிறாங்க. ஹீரோவும் இறந்துட்டாங்க. அவங்களோட கல்லறைக்கு தான் ஹீரோட ஃப்ரெண்டு வராங்க. அவங்க தோட்டத்தில் வளர்ந்த பழத்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்து படைச்சிட்டு 30 வருஷம் காரணமே சொல்லாமல் என்னை பிரிஞ்சிருந்தீல அப்படின்ற மாதிரி அவங்க ஃப்ரெண்டும் கேட்குறாங்க. அப்போ பின்னாடியில் பார்த்தா அவங்க பொண்ணு நின்றுட்டு இருக்காங்க. தேஜு அங்கிள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பார்த்தா அவங்க திரும்பி பார்க்குறாங்க. நீ யாருமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க.
ஆரம்பிக்கிறாங்க. நான் ஹீரோட பொண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எங்கள் அப்பா சொன்னார் நீங்கள் வருவீங்கன்னு சொல்லிட்டு, நீங்கள் வந்தால் உங்ககிட்ட இதை கொடுக்க சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைரி ஒன்று கொடுக்குறாங்க. டைரியில் அவர் பாஸ்ட்டுக்கு போனது எல்லாத்தையுமே எழுதி வச்சிருக்காரு. அதையும் அவங்க ஃப்ரெண்டு நம்புறாங்க. ஹீரோன்கிட்டையும் போய் சொல்கிறாங்க இது மாதிரி ஹீரோ இறந்துட்டான் அப்படின்றது, இப்போ தான் எங்களுக்குள்ளே எல்லாமே முடிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோனா அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் அந்த டைரியும் எடுத்து கொடுக்குறாங்க. ஆனால் ஹீரோயின் நம்ப மாட்டுறாங்க. ஹீரோட ஃப்ரெண்டு அவங்க பாஸ்ட்டுக்கு போனதே யோசிச்சு யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ தான் அவங்களுக்கே ஞாபகம் வருது, மொத்தம் 10 மாத்திரை, ஆனால் இவன் பாஸ்ட்டுக்கு 9 வாட்டி தானே போயிருக்கான், அப்போ இன்னும் ஒரு மாத்திரை யூஸ் பண்ணாமலே இருக்கு, நான் வரேன்டா அவனை காப்பாற்ற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃப்ரெண்டும் போகிறாங்க. வீட்டை திறக்கிறாங்க, எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறாங்க. பார்த்தா அவங்க அம்மா பாட்டு பாடி ஒரு சிடி ஒன்று வச்சுருப்பாங்களா, அந்த சிடிக்கு மேலே ஒரு மாத்திரை இருக்குது. அதை அவங்க ஃப்ரெண்டும் கண்டுபிடிச்சிடுறாங்க. அந்த மாத்திரை எடுத்து போட்டுக்கிறாங்க. அந்த மாத்திரை போட்டாக்கா தூங்கணும் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கோம். இவரும் படுத்து படுத்து பார்க்குறாங்க, தூக்கமே வரல. அதனால குடுகுடுன்னு வெளில வந்து ஸ்டெப்ஸ்லேருந்து கீழே ஊந்துடுறாரு. அவர் மயக்கம் போட்டுடுறாரு. இப்போ 1985 தான் காமிக்கிறாங்க. தேஜோ காரில் போயிட்டுருக்கான். பார்த்தா பின்னாடியில் தேஜாவோட ஃப்யூச்சர் வந்திருக்காங்க. ஓடுற காரில் நீங்கள் எப்படி வந்தீங்க அப்படின்ற மாதிரி ஒரு டவுட்டாக கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க கேட்குற கொஷனுக்கு எதுக்குமே அவங்க ஆன்சரே பண்ணல. ஹாஸ்பிட்டல் போ அப்படின்ற மாதிரி மட்டும்தான் சொல்கிறாங்க. அப்புறம் அவங்களும் ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு வந்து விட்டுடுறாங்க. அதாவது ஹீரோ வேலை செய்கிற ஹாஸ்பிட்டலுக்கு. ஹீரோவை பார்க்குறாங்க. அப்போ ஹீரோ கரெக்டாக ஸ்மோக் எடுத்து வாயில் வைக்கிறாங்க. இதனால தான் வந்துச்சு, இதனால தான் நீ என்னை விட்டுட்டு போயிட்ட அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த சிகரெட்டை பிடிங்க கீழே போட்டுடுறாங்க. அவருக்கு ஒன்றுமே புரியல, யார் நீங்கள் அப்படின்ற மாதிரி தான் கேட்குறாங்க. அப்புறம் ஹீரோ கிட்ட எல்லாத்தையுமே சொல்கிறாங்க, நான் தான் தேஜோ, உன்னோட டைரியை படித்தேன் அப்படின்ற மாதிரி எல்லாமே சொல்லிடுறாங்க. அப்போ தான் அவங்க நம்புறாங்க. ஆனால் அவங்க இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லலை. கரெக்டாக பார்த்தா மூக்கிலேருந்து ரத்தம் வர ஆரம்பிக்குது. அவருக்கு தெரிஞ்சிடுச்சு நம்ம போக வேண்டிய டைம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு. அதனால அவரும் சொல்கிறாரு, ஸ்மோக் மட்டும் பண்ணாதடா, ஸ்மோக் மட்டும் பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரும் போயிடுறாரு. இங்கே 2015 கண்ணை மூச்சு பார்க்குறாங்க. குடுகுடுன்னு உள்ளே ஓடி போய் பார்க்குறாங்க. ஆனால் அந்த இடத்துல ஹீரோ இல்லை. ஒரு மாத்திரை வீணாக்கிட்டியா, ஸ்மோக் பண்ணாதன்னு சொன்னியே, ஏன் பண்ணலன்னு சொன்னியாடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரே திட்டிகிட்டு இருப்பாங்க. அங்கேருந்து சீன் கட் பண்ணி ஹீரோயின் கிட்ட தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் திரும்பி பார்க்குறாங்க. அவங்க ஒருத்தர் பலூன்லாம் வச்சு நின்றுட்டு இருக்காங்க. யாருன்னு பார்த்தா ஹீரோ தான். ஹீரோட ஃப்ரெண்டு பாஸ்ட்டுக்கு போய் ஸ்மோக் பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்கல்ல, அதனால அவரும் ஸ்மோக் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதனால அவருக்கு லங் கேன்சரும் வரல, அவர் இறந்தும் போகலை. இப்போ ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. ஹீரோனும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இதோட இந்த மூவி முடிஞ்சிருச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். பாய்.